இவங்களோட பொண்ணுன்றதை நான் சொல்லிக்கல. அவங்களே கேட்டாங்க அப்பா எப்படி இறந்தாங்க. ஐ தாட் வாஸ் ஓகே. எல்லா ஜாதகத்தையும் படிச்சுட்டாங்க போல. அனுப்புறது கூட சொல்லிட்டாங்க. உங்க அப்பா அப்பா தான் கேட்பாங்க. நீ சொல்லுங்க என்ன நிவ்யானே கூப்பிடல ஃபர்ஸ்ட் மாறன் அப்படின்ற. ஏன் நிவ்யா மாறன் போட்டிருக்கீங்க, நிவ்யான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கலாம்னு கேட்டாங்க. நீங்க மாயா கிருஷ்ணன் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்பா கண்டென்ட் வேணாம்னா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். இவனுக்கு என்ன எடிட் பண்ணி போட போறானுங்கன்னு தெரியல. பட் நான் உண்மையை சொல்றேன். ஒருத்தர் வந்து கத்திட்டே இருந்தாரு, உழைப்பாளி உழைப்பாளி. நான் பிக் பாஸ்கே ஸ்பான்சர் பண்ணி செலக்ட் பண்ணிட்டாங்க. லூஸ் மாதிரி பேசுமா வந்துச்சு பாருங்க. எனக்கு கோவம், செம்ம கோவம் எனக்கு. better luck next time. ரெட் கார்டு கொடுத்துட்டு என்ன சொன்னா? ஓகே ரெட் கார்டு காமிச்சிட்டோம்ல, வெளியே போங்க வெளியே போங்க, அவங்கள கூட்டிட்டு போங்க அப்படின்றாங்க. காமன் மேன் இஸ் ஸ்ட்ரேட் 45,000 லாஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். ஜேசன் ஒருத்தர் இருந்தாரு, முனியமான இருந்தாங்க. ப்ரொடியூசர் வந்து நல்லா பேசுவார். மிச்சம் 49 பேர் மென்டல் மாதிரி இப்படி பாத்துறேன். என்ன பண்றாங்க அப்படி பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்ல தே ஆர் ஃபிக்ஸ்ட். என்னமோ பண்றாங்க, மேக்ஸिमम கொண்டு போயிடுவாங்கன்றது உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரியும். அம்மாக்கும் கோவிட் இருந்துச்சு. நான் அப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு தான். வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அப்பா அந்த டைம்ல இறந்துட்டாரு. வாய்ப்பு இங்க வந்து அவர் பேரை சொல்லி இங்க கேட்க கூடாது. ஆரி வந்து சொன்னாரு ஃபுல்லா சீன் கிரியேட்டிங்கா தான் இருக்கே. அப்பா வச்சு யூ டூயிங் கண்டென்ட். விவசாய குடும்பம் யாரோ கண்டென்ட் பண்ணாங்க. அம்மாக்கு கேன்சர்னு யாரோ ஒருத்தவங்க கண்டென்ட் பண்ணாங்க. ஐ வாஸ் இன்டைரக்ட்லி போக்கிங். உன் அம்மானும் போது உனக்கு வலி, உன் வேதனை. ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 2 நாட்களாகவே வந்து நிறைய விமர்சனங்கள், ஒரு நிகழ்ச்சியின் மேலே வந்து தவறான ஒரு ஜட்மெண்ட், நிறைய விஷயங்கள் வந்து தப்பாக சொல்லி வேணும்னே வந்து எலிமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்து நம்ம பார்த்தோம். அது பிக் பாஸ் தி காமன் மேன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில். ஸோ அதிலிருந்து இன்னைக்கு நம்ம கூட நிவ்யா மாறன் தான் இருந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னன்னா இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வரும்போது நிறையா வரவேற்பு இருந்துச்சு, நிறைய விமர்சனம் இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி விஷயம் பண்ணுறாங்க, நல்ல விஷயம் சொல்லிட்டு. ஆனால் அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியே வர்றவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு கருத்து என்னென்னா, தவறான ஒரு ஜட்மெண்ட், எப்படி வந்து அணுகிறதுன்னு தெரியல, அவங்க எப்படி கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கே புரிய மாட்டேங்குதுன்ற நிறைய விமர்சனங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். ஸோ நீங்களும் இப்போ அதில் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த ஒரு ட்ராவல் எப்படி இருந்துச்சு, எப்படி உள்ளே போனீங்க ஃபஸ்ட்டு? அப்படின்னா சும்மா நான் வீட்டில் உட்காந்து நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஐ சா காமன் மேன் ஆட் பார்த்தேன். சரி நம்மளும் காமன் மேன் தானே, வி ஆர் 100% கேப்பபிள் டு அப்ளை திஸ்ன்னு சொல்லிட்டு லிங்க்குள்ளே போய் நான் பார்த்தேன். 2 நிமிஷம் வீடியோ கேட்டிருந்தாங்க என்னை பற்றி பேசி. அண்ட் அவங்களோட ஒரே ரூல் என்னென்னா 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் யார் வேணால் உள்ளே போகலாம். அண்ட் வந்து ஆடில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, இது வரைக்கும் வெளியே இருந்து பார்த்துட்டீங்க, இப்போ உள்ளே வந்து விளையாடுங்க அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இட் சேஸ் வெளியே இருந்து பார்த்தா யார் வேணால் உள்ளே வரலாம். ஓகேவா? அங்கே வந்து நீ வந்து இந்த டேலண்ட் இருக்கணும், அந்த டேலண்ட் இருக்கணும், நான் நரேட் பண்ண சொன்னால் நீ பண்ணணும், நான் பாட சொன்னால் நீ பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல. அப்படி அவங்களுக்கு அது வேணும்னா திறமையோடு இருக்கிறவர்களுக்கான மேடை இல்லை ஏதாவது நீ போட்டிருக்கணும். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும். நீ அட்வர்டைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுற, வெளிலேருந்து பார்த்த யார் வேணால் வரலாம். அதில் ஒரு ஆட்டோ கார் பார்க்குறாரு, வீட்டில் இருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க, வீட்டில் எல்லாமே ஹவுஸ் ஹோல்ட் பீப்புளெலாம் பார்க்குறாங்க. நீ அங்கே என்ன காட்டுற, எவன் வேணால் வரலாம், பார்க்குற யார் வேணால் வரலாம், அதுதான் நீ சொல்கிற. ஸோ எல்லாருமே நிறைய பேர் அதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. மோர் தென் லேக்ஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் கூகுள் சேஸ் இட்ஸ் மில்லியன். தெரில, அதுலேயும் ஒரு 1,00,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க அடித்து 1,00,000 தான் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி சேஸ். பட் எங்களுக்கு அது நம்பிக்கையே இல்லை. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அவங்கள நிறைய பேரை கழிச்சு விட்டுருக்காங்க. ஸோ எங்களை என்ன பேசிஸில் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு இப்போ வரைக்குமே சீரியல் கில்லர் பேட்டர்ன் கூட கண்டுபிடிச்சல. இவனுக்கு பேட்டர்ன் பிடிக்க முடியல. ரொம்ப சொல்லி கால் வந்துருக்கும்ல ஃபர்ஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் கால் வந்து நான் கரெக்டாக ஜியோ ஹாட்ஸ்டார் கீழே தான் நின்றுட்டுருக்கேன். நான் ப்ரொடக்ஷனுக்காக நான் 2 கதை வச்சுருக்கேன். ப்ரொடக்ஷனுக்காக நான் போயிட்டு அலைஞ்சிட்டு, இல்லை நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்து இருக்கோம், ஸ்டோரி இருக்குது, நான் அதை பற்றி கேட்டுட்ருக்கேன். ஒரு கால் கட் பண்ணி விட்டேன். சரி ஓகே, நான் ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து இப்படி வெளியே நடந்து வந்துட்டே இருக்கேன். கால் வந்து நீங்கள் பிக் பாஸ் காமன் மேன் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி 2 times கால் பண்ணோம், கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஆமாம் கட் பண்ணிட்டேன், ஏன்னா நான் அன்னோன் கால்ஸ் எடுக்க மாட்டேன். ஸோ அவங்க வந்து சொன்ன ஒரே விஷயம், உங்களோட வீடியோ பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக இருக்கீங்க, நாங்கள் வந்து வீடியோ காலில் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறோம்,
உங்களை நேர்முகமாக சந்தித்து உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்போம். அதுக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னீங்கன்னா யூ வில் பி குவாலிஃபைட் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட். தட்ஸ் வாட் தே செட். ஸோ அடுத்த நாளே வந்து எனக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு அதில் ஜூம் மீட்டிங் நான் கனெக்ட் ஆகிறேன். ஸோ அங்கே எனக்கு சில பல கேள்வியெலாம் கேட்குறாங்க. என்னை பற்றி கேட்டாங்க, அப்புறம் அப்பா பற்றி கேட்டாங்க, அப்பா எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. அவங்க இன்ட்ரோ வீடியோலேயே நான் அவங்க கேட்கல, பட் ஆனால் இன்ட்ரோ வீடியோ லாஸ்ட்லேயே நான் இன்ஸ்டாகிராம் ஐடி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், கான்டாக்ட் மெயில் ஐடி எல்லாமே. ஸோ அவங்க அப்போவே க்ராஸ் செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ ஏன் அதை நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, நான் வந்து இவங்களோட பொண்ணுன்றதை நான் சொல்லிக்கல, நான் ரிஜிஸ்டர் பண்ணல. பட் செகண்ட் ரவுண்ட் வீடியோ காலில் அவங்களே கேட்டாங்க அப்பா எப்படி இறந்தாங்க, என்னாச்சு. ஸோ சொல்லாமலே அவங்கள கேட்டாங்க. ஸோ வாட் ஐ தாட் வாஸ் ஓகே, அதான் எல்லா ஜாதகத்தையும் படிச்சிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஹைட் பண்ணணுன்னு தான் நினச்சேன் ஆக்சுவலாக. ஏன்னா அது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், யார் வேணால் வரலான்ற ஒரு இடத்துல என் அப்பா ஒரு ஆக்டர்னு சொல்ல நான் விருப்பப்படலை. காமனாக போகணும், என் டேலண்ட்டை காமிக்கணுன்றது தான் பேசிக் திங். அண்ட் மோரோவர் என்னோட அப்பா வந்து அவ்வளோ பெரிய ஸ்டார் செலிப்ரிட்டி கிடையாது. நாட் லைக் இருக்காங்க நிறைய செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க, அந்த மாதிரி ஸ்டார் செலிப்ரிட்டி கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி பேக் ஸ்டேஜில் நின்ன ஒரு பர்சன் அவர். மேலே வந்ததே அந்த சார்பட்டா ஃபிலிம் தான், அதில் தான் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும் அவர் ஃபேஸு. அது ரிலீஸ் ஆகிறது, அது படம் பார்க்கக்கூட அவர் இல்லை. ஸோ நாட் அ பிக் ஃபேம் பர்சன். ஸோ நான் சொல்லவே இல்லை, பட் அவங்களாம் கண்டுபிடிச்சி தேவர் ஆஸ்கிங். நான் சொல்கிறேன் கோவிடில் இருந்தாங்க, சார்பட்டா டைமில் தான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆகிட்டாங்க எல்லாமே சொல்கிறேன். அப்புறம் லவ் பண்ணுறீங்களா, சிங்கிள் கமிட்டட் அதெல்லாம் கேட்டாங்க. நான் சரி நான் சிங்கிள், நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படியே மலிப்பி தான் சொன்னேன், இருந்தேன் ஆமாம் இருக்கேன் அப்படின்னேன். லைக் ஓகே ஓகே இது எல்லாமே கேக்குறாங்களா, லவ் பண்றீங்களா, என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்றது எல்லா क्वेश्चनமே வருது இல்ல. உள்ள லவ் பண்ணா பண்ணுவீங்களா, ஓ அதெல்லாமே கேக்குறாங்க பிக் பாஸ்க்குள்ள. ஐ செட் நோ, நான் பண்ண மாட்டேன். கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து நான் உள்ள போய் அவன் கூடயோ ரொமான்ஸ் பண்றது பாக்கிறதுக்காக வந்து அவங்க ஆசாசி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அது வந்து கான்டென்ட்டா நீங்க உள்ள லவ் பண்ற மாதிரி பண்றதுனா ஓகே. they didn't say content but they will do content. அது வந்து இப்போ எப்படி சொல்றது, இப்போ நீங்களும் நானும் இருக்கேன், இப்போ நீங்க வந்து என்கிட்ட நீங்க இதெல்லாம் சொல்லுங்க நீங்க சொல்லல, ஆனா என் வாயிலேருந்து என்ன கேள்வி கேட்டா ஆன்சர் வரும், என்ன ஆன்சர் வரும்னு ஒரு ஆங்கருக்கு நல்லாவே தெரியும்ல, அதுதான் அவங்க பண்ணுவாங்க. இதை கேட்டா அவ இதை பண்ணுவா. நான் அவ்வளோ மிரட்டி சண்டை போட்டு பேசிட்டு இருக்கேன், ஆனா அவங்களுக்கு தேவைப்பட்டது அந்த கண்ணீர் அழகுதான். அது வர்ற வரைக்கும் விடாம வர வச்சு அப்படி தொடச்சி விட்டதுக்கு அப்புறம் தான் அனுப்புனாங்க. ஸோ தென்னும் எங்கே குத்துனா என்ன பண்ணுவேன்னு என் அப்பா பேர் எடுத்து அங்கே டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிச்சோன்னே கண்ணில் ஊற்றிருச்சு. உடனே அதுக்கு முடிச்சோடனே ஓகே மிஷின் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி ரெட் கார்டு காமிச்சாங்க. ஆனால் வெளில கிளம்பிட்டாங்க ஆத்திரமா, மைக்கெல்லாம் தூக்கி. இப்போ வீடியோ கால் ரவுண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் முடிஞ்சு உள்ள போயிருப்பீங்கல்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உள்ள போய் பார்க்கும்போது ஓகே என்ன அப்பாவால ரிஜெக்ட் பண்ணாங்கன்றது உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள போகும்போதே அங்க இருக்க எல்லாருமே ஓரளவுக்கு ஃபேம் பீப்புள்ஸ்லாம் வந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு இந்த காமன் மேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிரைட்டீரியால? ஓரளவுக்கு ஃபேம்லாம் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் தான். இன்ஃப்ளூயன்சஸ், செலிபிரிட்டிஸ், ரிச் கிட்ஸ் எல்லாமே. எப்படின்னா லைக் இப்போ நான் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா என் அப்பா ஆக்டர்னு நீ சொல்லி ரிஜெக்ட் பண்ணல, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா லைக் இந்த ஒரு பெரிய மீடியாவோட ஓனர் அவங்க அப்பா, அவங்களோட பொண்ணு, ஒரு பெரிய இன்ஸ்டியூட். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், விஜய் டிவி ப்ரொடியூசரோட ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி ஆட்கள் வந்து தேவர் இன் அந்த கூட்டத்தில். அது வந்து தெரியும், பாடி லாங்குவேஜ் அப்படி தெரியும். அந்த கேமராமேனு க்ரூவெலாம் மாதிரி ஜாலியாக பேசுவாங்க அந்த 2-3 பேர்கிட்டலாம். அது வேறு காய் ஜேசன் ஒருத்தர் இருந்தார், முனியமான ரக்கா இருந்தாங்க, அவங்கக்கிட்டலாம் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரொடியூசர் வந்து நல்லா பேசுவார். டாஸ்க் நடக்கும், வருவார் முனியமா அப்படின்ட்டு போவார். அங்கே மிச்சம் 49 பேர் மென்டல் மாதிரி இப்படி பார்த்துருவேன், என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்துட்டு இருப்போம். இப்படி நல்லா பண்ண முடியுமா அப்படின்னு ஜேசனை போய் ஹக் பண்ணி பிடிச்சி 2 பேருமே மலையாளிஸ் 2 பேரும் அவங்க பாஷையில் பேசிட்டு கிடப்பாங்க. நாங்கள் அதையும் பேன் அப்படி பேக் போய் பார்த்துட்டு இருப்போம். லைக் அது அங்கே தெரியும், சரி ஓகே இவருக்கு இவரை தெரிஞ்சிருக்கு, இவருக்கு அவர் தெரிஞ்சிருக்கு, ஸ்டார்டிங்லயே தே ஆர் ஃபிக்ஸ்ட், என்னமோ பண்றாங்க, மேக்ஸिमम கொண்டு போயிடுவாங்கன்றது உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கு. நான் ஃப்ராங்க் இல்ல, நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன், நான்லாம் சொல்லல, நீங்களே சொல்லுங்க. நீங்க ப்ரோமோ பாத்தீங்களா? ஐ மீன் இன்ட்ரோ
ஜியோ ஹாட்ஸ்டாரோட அந்த பிக் பாஸோட ஸ்டார்டிங் பார்த்தீங்களா, இவிபி வாசலில் சேர் போட்டு நாங்கள் எல்லாருமே உட்காந்துருப்போமா, சில பேர்கிட்ட மைக் கொடுத்து கேட்டிருப்பாங்க கரெக்டா, ஒரு 9 பேர்கிட்ட கேட்டாங்களா, அந்த 9 பேரும் உள்ளே இருக்கான் க்ரீன் கார்டு வாங்கிட்டு. எப்படி கேட்ட 9 பேருமே உள்ளே இருக்கான்? எப்படி? இது எனக்கு தெரிஞ்சுதான் இப்போ புதுசு நீங்க சொன்ன விஷயம். இப்போ டார்வின்லாம் க்ரீன் கார்டு, இதெல்லாம் இன்னும் டெலிகாஸ்டே ஆகல. டார்வின் க்ரீன் கார்டு, முனியம்மாள் அவங்க வந்துட்டாங்க அதில் அவங்க க்ரீன் கார்டு, அப்புறம் டிசர்விங் ஃபீலான ஒருத்தவங்க திவ்யாக்கான்னு ஒருத்தவங்க க்ரீன் கார்டு வாங்கினாங்க. பட் ஆனால் தெரியும் அவங்க அறிவாளி, பிரெயினி கேர்ள், அவங்க துரத்தி விட்ருவான்னு எனக்கு தெரியும். அவனுக்கு மென்டல் தான் வேணும். அதே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த அக்காவை வந்து சும்மா ஃபேக்காக ஏதோ சீன் கிரியேட் பண்ணி எலிமினேட் பண்ணியிருக்காங்க ரீசனே இல்லாமல். இப்போ எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஆமாம், அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி யார் யார் க்ரீன் கார்டு வாங்கினாங்களோ அதில் அந்த நான் சொன்னல அந்த ஸ்டார்டிங்கில் மைக் கொடுத்து கேட்டிருப்பாங்க, அவன் எல்லாம் உள்ளே இருப்பான். மிச்சம் எல்லாருமே அப்படியே ஒன்று எலிமினேட் பண்ணி வெளியே தள்ளிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒருத்தர் பேசியிருப்பார்ல, லைக் நான் மாடு வச்சுருக்கேன் அப்படி வில்லேஜ் பேக்ரவுண்டில் இருந்து அவர் க்ரீன் கார்டு காமிச்சிருப்பாங்கல்ல, அது ஏன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஏன் அதை பண்ணாங்கன்னா, நாங்கள் வி ஆர் வெரி மச் ஓப்பன் டு வில்லேஜ் பீப்புள் ஆல்சோ. நாங்கள் வந்து ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கல, நாங்கள் எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்குறோன்னு காட்டுறதுக்கு சும்மா இப்படி உள்ளே இழுத்து போட்டு அந்த அண்ணா எலிமினேட்டட், டாஸ்க்ஸில் எலிமினேட் ஆகிட்டு இப்போ நாங்கள் ஒரு குரூப் வச்சு சுற்றிட்டு இருக்கோம் பிபி மேட்ஸ்ன்னு. அதில் அவரும் ஒரு மெம்பர். அது எப்படி சொல்கிறது, 6 மணிக்கு மேலே சரக்கு அடிச்சு புலம்பிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து என்ன அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணால் புலம்பிட்டு கிடப்பாங்க. குரூப்பில் ஒரு 30 பேர் இருக்கோம். திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். சரி, ஓகே. அப்போ அப்படி பார்க்கும்போது நீங்கள் உள்ளே போகிறீங்க, அதாவது இந்த பஸ் டாஸ்க் முடியுது, அதுக்கு முடிச்சோடனே சேர் டாஸ்க், அதுவே ரொம்ப கலவரமாக இருந்துச்சு. அதுவே சும்மா ஒரு மாதிரி ஃபேக் மாதிரின்றது எண்ட் ஆஃப் த டைமில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெண்டும் முடிச்சுட்டு ஜட்ஜஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறீங்களே, என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், மாயாவை ஃபர்ஸ்ட் பேசணும், மாயாவுக்கு அப்புறம் அங்கே இருக்க ஆட்கள்லாம் பேசணும், அது எப்படி இருந்துச்சு அந்த வருடம்? எனக்கு ஹோஸ்ட் மாயாவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஜட்ஜிங்கில் இருந்தாங்க, எனக்கு ஹோஸ்ட் ராஜு. ஓ, அங்கே இது வந்து 2வது ட்விஸ்ட்டு. ப்ரொமோலெல்லாம் வந்து மாயா ஹோஸ்ட் மாயா ஹோஸ்ட் மாயா ஹோஸ்ட்னு போட்டுட்டு நீ எல்லாத்தையும் மாற்றி மாயாவை ஜட்ஜில் உட்கார வச்சுட்டா, ராஜு தான் எனக்கு ஹோஸ்ட்டு. எனக்கு அது அப்படியே பக்குனுச்சு. ஏன் முன்னாடி போனவங்ககிட்டலாம் கேட்டேன், யாரா உள்ளே இருக்காங்க ஏதாவது சொல்லுங்கடா அப்படின்னு. லைக் 2-3 பேர் சொன்னாங்க, மாயா இருக்காங்க, ராஜு இருக்காங்க, அங்கே க்ரூவிலே லைக் தேர் கிவிங் சம் ஹிண்ட், ஆர்மியில் அவங்க இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது சரி என்ன நம்ம ஒரு கெஸ்டில் போகிறோம், பார்த்தா ஷாக்கு, ராஜு வந்து ஜட்ஜுன்னு பார்த்தேன். ஏன்னா அங்கே பேசினதுலேயே என்கிட்ட உருப்படியே நல்லா பேசினது ராஜு தான். பட் ஆனால் அதுவே பேட்டர்னு ஃபீல் ஆகுது. எல்லா கண்டஸ்டன்ட்டுமே நீங்கள் வேணால் அடுத்தடுத்து கூட இன்டர்வியூ பண்ணுங்கள், எல்லார்ட்டுமே ஒருத்தவங்க நல்லா பேசியிருக்காங்க. ஸோ அது எனக்கு பேட்டர்ன் மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணேன் ராஜுக்கு, ஹி ரிப்ளைட் மீ. நான் ஓவியாக்கும் டெக்ஸ்ட் பண்ணேன் அன்னைக்கு. ஓவியா ரிப்ளை பண்ணாங்க? அவங்க பண்ணல. ஆனா ஒரு சில பேருக்கு ஓவியா ரிப்ளை பண்ணிருக்காங்க. அதுதான் ட்விஸ்ட். சில பேருக்கு ராஜு ரிப்ளை பண்ணல. அது வந்து லைக் அப்படியே ஒருத்தர் மாறி மாறி. எனக்கு ராஜு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ராஜு வந்து அங்கவே வந்து எனக்கு ரெட் கார்டு, ஓவியா உள்ள போனோட ரெட் கார்டு தூக்கி காமிச்சிட்டாங்க. என்னடா ஒண்ணுமே பண்ணல, அதுக்குள்ள என்ன இருங்க பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் வை அப்படின்னு. அவங்களுக்கு ஆக்சுவலாக நோட் பேட்ல கொடுத்துருக்காங்க, நிவ்யா சரி இவங்க இது 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 இதுன்னு என்னோட ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. அவன் அந்த பயோடேட்டா வச்சு தான் கேள்வி எங்ககிட்ட ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சாதான் இதோட பர்ஃபெக்டான சொல்யூஷனே கிடைக்கும். ஒருத்தர் போர்டு தூக்கிட்டு வந்தாரா, முட்டி போட்டு நடந்து வந்தாரா, சரி ஓகே, அது வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் திங்க் தான். ஆனால் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், முன்னாடியே சொல்லிட்டாப்புல, எனக்கு வந்து நான் 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், எனக்கு எஜுகேஷன் நாலேஜ் கிடையாது, எனக்கு படம் எடுக்கணும்னு ஆசை, எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியாது, நான் கற்றுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். இவன் தானே காமனரு, நான் எப்படி இவங்க காமனர் தானே, இந்த ஷோக்கு ஃபிட்டு தானே, என்ன டேலண்ட் இருக்குது, ஸ்டோரி நரேட் பண்ணு. அவன் சொல்லிட்டான் எனக்கு ஆசை ஆனால் எனக்கு அது தெரியாது அப்படின்னு. ஆனால் அதை நீ கேட்டு ஸ்டோரி நரேட் பண்ண தெரில வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீ ரிஜெக்ட் பண்ணுற. என்கிட்ட நீ பாட சொல்லி கேட்ட, நான் சந்தோஷமா பாடினேன். நீ உள்ள போறீங்க, எப்படி ஆரம்பிக்கிறாங்க உங்களை பார்த்துட்டு? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜாலியாக போகிறேன், அப்படி நான் வர சம்ம இப்படி ஜாலியாக வைபாக போயிட்டு நான் வந்து அவர் ஷோயிங் ஹார்ட்ஸ் டு மாயா, அப்படியே ஹார்ட்லாம் தூக்கி போட்டு நான் நினைக்கல கடைசியில் ஹார்ட் பிரேக் பண்ணுறாங்கன்னு. ஆயிஷா நான்
அங்கே தான் போயிருந்தோம். இவனுக்கு என்ன எடிட் பண்ணி போட போகிறானுங்கன்னு தெரியல, பட் நான் உண்மையை சொல்கிறேன். நான் போய் நிற்கிறேன், லைக் ஹாய் அப்படி ஜென்ரலாக ஹாய் சொன்னால் ஹாய் அப்படி சொன்னால் ஓகே நல்லா அழகாக சிரிச்சுக்கிட்டே ஹாய் எல்லாம் சொன்னாங்க. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி பைட்ஸ்லேயே சொல்லிட்டாங்க, உங்கள் அப்பா பற்றி தான் கேட்பாங்க நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. அவன் திருப்பி என்னை அதே கேள்வி கேட்கும் போது சரி அதை தான் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க போல், இல்லை உங்களை பற்றி இன்னும் சொல்லுங்கன்றான். நான் என்னை பற்றி சொல்லிட்டேன், நான் சிங்கருன்ட்டேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் ஒரு சிங்கர், நான் டான்ஸர், நான் ஒரு டிரெக்டரு ரைட்டருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் என்ன அடுத்த கேள்வி பாடுனுவீங்க இல்லை ஆடுனுவீங்க இல்லை என்ன கதை வச்சுருக்க சொல்லுனுவீங்க, இன்னும் சொல்லுங்க அப்படின்றான். ஆரி கேட்குறாரு. அப்புறம் அவர் வந்து என்னை நிவ்யானே கூப்பிடல, ஃபஸ்ட்டு மாறன் அப்படின்றாரு. மாறன் நீங்கள் சொல்லுங்கள் மாறன். நான் சொன்னேன் அது என் அப்பா பேர், என் பேர் நிவ்யா, அது என்ன சர் நேம் அது அப்படின்னு சொன்னேன். நான் ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கேன். என் அப்பா 8th படிக்கும்போது இறந்துட்டாங்க. நான் அப்பத்துலேருந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னால் முடியல. நான் தனியால் தான் நானும் என் அம்மாவும் தனியால் தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே போகணும், யார்கிட்ட கேட்குறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏதாவது வாய்ப்பு கிடச்சி போனால் அங்கேயும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஐ திங்க் இந்த ஷோ வந்து என்னோட டேலண்ட்டை ரெகனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பா எப்படி இருக்காங்க ஆரி வாஸ் ஆஸ்கிங். சரி அப்பா வந்து கோவிடில் இருந்தாங்க. என் அப்பா வந்து ஃபிலிம் ஆக்டர், 2-3 படம் லைக் 2-3 படம் நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் 2-3 படம் வந்து ரொம்ப ஹிட்டான படம். விஜய் சார் கூட பண்ணியிருக்கேன். லாஸ்ட் மூவி சார்பட்டா பரம்பரை. அம்மாவுக்கும் கோவிட் இருந்துச்சு. நான் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு தான். ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு கோவிடு, அப்பாவும் அந்த டைமில் இறந்துட்டாரு. அவ்வளோ அந்த சின்ன வயசில் எனக்கு மெச்சூரிட்டியும் இல்லை. அந்த சுச்சுவேஷனை நான் டேக்கிள் பண்ணி 45 days எங்கள் அம்மா குவாரண்டைன்லேருந்து அவங்கள கோவிட்லேருந்து நெகட்டிவ் வர வைக்கிறதுக்கெலாம் உயிர் கொடுத்து அது ரொம்ப ஸ்ட்ரகிள். அது ஒரு உயிர் போயிடுச்சு, சரி இன்னும் இருக்க ஒரு உயிர் காப்பாற்றணும்ன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதை காப்பாற்றி கொண்டு வந்து வீடு இல்லை, எங்களுக்கு ஓன் ஹவுஸ்மே கிடையாது. லைக் ஷூட்டிங் அப்படி இப்படி இருக்கிறதுனால எப்பயுமே ரெண்ட் ஹவுஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்படி இப்படி சுற்றிட்டே இருப்போம். அண்ட் அவ்வளோ இன்கம் வாங்கக்கூடிய பர்சன் கிடையாது என் அப்பா. உங்களுக்கே தெரியும், லைக் பேக்கில் நின்று நடிக்கிறவங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் சேலரின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இட் வாஸ் நாட் தட் மச் ரிச். வர காசு அப்படியே வீட்டுக்கே செலவாயிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்பா இறந்து அம்மா கோவிட்லேருந்து வெளியே வந்த உடனே திருப்பி அடி பேங்க்லேருந்து கால் பண்ணுறாங்க, 10 லட்ச ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு. ஸோ டோட்டலாக எல்லாமே என்னன்னே தெரில. அப்புறம் அம்மா ஏதோ அவங்கக்கிட்ட அந்த நகையெல்லாம் வச்சு அடைச்சி எதுவுமே இல்லாமல் நின்னோம். நகையும் இல்லை, காசு இல்லை, வீடு இல்லை, எதுவுமே இல்லாமல் நடு ரோட்டில் நின்னோம். அந்த சிச்சுவேஷன்லாம் சர்வே பண்ணி நாங்கள் இப்போ மேலே வந்துட்டு இருக்கோம். ஸோ என் டேலண்ட்டையும் அதே மாதிரி ரெகக்னைஸ் பண்ணலாம். நான் இதை ஏன் ரெண்டுத்தையும் சொல்கிறேன்னா, சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே டிசர்விங்கான ஆள் நான் வீடு இல்லாமல் ரோட்லேயே நின்றுட்டேன். வீடு கொடுத்தா சர்வே பண்ண மாட்டேன். நான் சாப்பாடு இல்லாமல் இருந்துட்டேன். ஃபுட்டு கொடுத்து இன்க்ரீடியன்ட்ஸ் பிக் பண்ணி சமைக்க சொன்னால் சமைக்க மாட்டேனா, லாண்ட்ரிஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வேலை. நான் அவ்வளோ மக்களை டேக்கிள் பண்ணியிருக்கேன். என் அப்பா இறந்தப்போ ஒருத்தன் வந்து விமர்சனம்னு சொல்லுவோம்ல, ஆளுக்கு ஒன்று வச்சாங்க. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் போனால் நான் அவ்வளோத்தையும் ஒத்தாலாக டேக்கிள் பண்ணேன். ஏன்னா என் அம்மா ஷி வாஸ் நாட் தேர் டு ஆன்சர். அவங்க கோவிடில் குவாரண்டைனில் இருக்காங்க. சொந்தக்காரங்கள்லேருந்து அவங்கலேருந்து இவங்கலேருந்து பேசுகிற பேச்சு எல்லாத்தையுமே நான் டேக்கிள் பண்ணி இப்போ நான் மேலே வந்திருக்கேன், கொஞ்சம் முன்னேறி. ஸோ என்னால் அதுக்குள்ளே சர்வை பண்ண முடியும் சார். நான் அது டிசர்விங்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய டேலண்ட் இருக்குது. நான் என்டர்டெய்னிங்காக வச்சுப்பேன் சார் வீட்டை. நான் பாட்டு பாடுவேன், டான்ஸ் பண்ணுவேன், எல்லோரும் சந்தோஷமாக வச்சுப்பேன். நான் வந்து எலக்வென்ஸ் ஸ்பீக்கரு. நான் நல்லா காமெடி பண்ணுவேன் சார். ஜாலியாக கலகலன்னு இருக்கும் சார். நான் உள்ளே போகிறதுக்கு நான் பர்ஃபெக்டான ஆள் சார். அந்த பேக்கேஜ்டாக இருக்கேன் நான் அப்படின்னு சொன்னேன். அண்ட் ஒரே செகண்டில் வந்து ஓவே வாஸ் லைக், நீங்கள் சிங்கரா? சரி ஓகே, நான் பாட வைக்கலாமா? பக்கத்தில் திரும்பி கேட்குறாங்க. ராஜ்வாசகே பாடட்டும் பாட வைங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஆங்கரிங் தான் பண்ணிகிட்ருக்காரு. பட் இஸ் டெல்லிங் பாட விடுங்க அப்படின்னு. ஸோ நான் பாடினேன். நான் வந்து இந்த பாடம் ராசாவே உன்னை நம்பி அந்த பாட்டு பாடினேன். பிகாஸ் அவங்கள நம்பி டு இம்ப்ரெஸ் தெம். ஐ வாஸ் லைக், நான் ஆக்ஷன்லாம் பண்ணி பாடிட்டுருக்கேன். ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் சிங்கிங். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி அப்படியே சூப்பராக கேட்டே இருந்தாங்க.
ஸோ நான் பாடி முடிச்சோன்னே மாயா வந்து நீங்கள் சூப்பர் சிங்கர் போகலாமே, ம் நாங்கள் சான்ஸ் வாங்கி தரோம், நீங்கள் சூப்பர் சிங்கர் போகலாம் அப்படி சொல்லி முடிக்கிறாங்க. ஓவியா ரெட் கார்டு தூக்கி நீட்டான். ம் எனக்கு பிளாங்க். ஒரு என்னடா இது, நம்ம எதுவுமே பாட சொன்னாங்க. ஐ கம்ப்ளீட்டட் த திங். கரெக்டாக நான் பாடிட்டேன். இல்லை நீங்கள் இன்னும் நல்லா பாடலாம், இல்லை நீங்கள் எதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தா கூட மனசாரி இருக்கும். சரி ஓகே ஃபைன் அப்படின்னு. நீங்கள் சூப்பர் சிங்கர் போங்க, இது உங்களுக்கான மேடை கிடையாது. செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு. டேலண்ட்டே இல்லைன்றவனும் இது உனக்கான மேடை கிடையாதுன்னு சொல்லி துரத்தி விட்ட, டேலண்ட் இருக்குன்றவனும் உனக்கான மேடை கிடையாதுன்னு துரத்தி விட்ற. யார் தான் உள்ளே வேணும் உனக்கு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஒருத்தர் வந்து கத்தினே இருந்தார், உழைப்பாளி உழைப்பாளி, நான் பிக் பாஸ்கே ஸ்பான்சர் பண்ண செலக்ட் பண்ணிட்டாங்க. லூஸ் மாதிரி பேசணுமா? அப்போ காமன்மெண்ட் போடக்கூடாது. எங்களுக்கு இங்கே வந்து கீழ்பாக்கம் மாதிரி இல்லைலாம், எங்களுக்கு இங்கே வந்து மென்டல் எல்லாம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு லைக் எங்கள் எல்லாரையும் கால் அவுட் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் மலேசியா சிங்கப்பூர்லாம் டிக்கெட்ஸ் போட்டு வந்து போய் எவ்வளோ காசு. எனக்கு 45,000 லாஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். ஏன்னா 22 ட்ரெஸ் எடுத்துகிட்டு சொன்னாங்க, நான் 2 ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 20 ட்ரெஸ்ஸு வேஸ்ட்டு. என்னை எலிமினேட் பண்ணி நீ துரத்தி விட்ட. நீ என்னை எதுக்கு 22 ட்ரெஸ்னால் அதுக்கு நான் ஆக்சசரிஸ் வாங்கியிருக்கேன், செருப்பு வாங்கியிருக்கேன். 45,000 காலி தண்டமாக போச்சு. அண்ட் நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். என் பக்கத்தில் அந்த பொண்ணு ஆயிஷா கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஹேவ் சம் ஃபன். நான் ரொம்ப நான் இன்டெலெக்சுவலாக இருக்கணும், நான் உள்ள போய் இன்டெலெக்சுவல் சொல்லி தருவேன், நான் இன்டெலெக்சுவல் அதே சொல்லிட்டு இருக்கேன். அவங்க காண்டாயிட்டாங்க எல்லாருமே. இன்னும் இன்டெலெக்சுவலாக இருக்கவன் என்றைக்குமே அவனை இன்டெலெக்சுவல் சொல்லிக்க மாட்டான். அதே சும்மா சொல்லிட்டு இருக்கான். வேறு எதாவது சொல்லுங்கன்னா இல்லை நீங்கள் பேசுறதே சரியில்லைன்னு அவங்ககிட்ட ஏதோ ஆர்கியூ பண்ணிட்டுருந்தாங்க. அண்ட் கடைசியாக அதை போட சொல்லிச்சு, சரி ப்ளீஸ் பெங்களூர்லேருந்து 2 டப்பா துணி தூக்கிட்டு வந்திருக்கேன், ஏதாவது பண்ணிங்களேன்னு. ஆரி டுக் எல்லோ கார்டு வந்துச்சு பாருங்க. எனக்கு கோவம், செம்ம கோவம் எனக்கு. உயிரை கொடுத்து அதை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து லைக் I was ready for everything. ரெட் கார்டு கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க? வெளியே வெளியே போங்க அப்படியே சொன்னாங்களா? வெளியே போ, ரெட் கார்டு காமிச்சிட்டோம்ல, வெளியே போங்க அவங்கள கூட்டிட்டு போங்க அப்படின்றாங்க. இப்படி அப்படியே இரிட்டேட் ஆகுறாங்க. கூட்டு போங்க அப்படின்றாங்க. நான் பேசிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு நீங்கள் ரெட் கார்டு கொடுத்தீங்க, அவங்களுக்கே எல்லா கார்டு கொடுத்தீங்க. எனக்கு அதில் பெரிய காண்டு. இல்லை உங்களை எப்போ அந்த நெப்போ கிட் அப்படின்றதுக்கான அந்த இது வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க? அதுதான் ஏன் நிவ்யா மாறன் போட்டிருக்கீங்க, நிவ்யான்னு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கலாம்லன்னு கேட்டாங்க. இல்லை எங்கள் அப்பா பேர் தானே மாறன், நான் நிவ்யா மாறன் போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் வந்து அதுக்கு போட்டிருக்க மாதிரி தெரியலையே, நீங்கள் நிவ்யான்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். அது திருப்பி சொல்லிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் லைட்டாக காண்டாயிடுச்சு. நீங்கள் மாயா கிருஷ்ணன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஆனால் உங்களை கேட்டது வந்து மாயா தான். ஆரி கேட்டார். அங்கேருந்து நான் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். வேற நீங்கள் சரி ஓகே, நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் மாயா கிருஷ்ணன் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அது அவங்க அப்பா பேர். உன் அப்பா செலிபிரிட்டி இல்லைன்னா பின்னாடி போட்டுக்கலாம், செலிபிரிட்டினா பின்னாடி பேர் போடக்கூடாது, ஏதாவது ரூல் இருக்கா? முதல்ல என் அப்பா செலிபிரிட்டியே கிடையாது. அது சொல்லி நான் வாழ்க்கையை வெறுத்து போயிட்டேன் நான். ஆரி வந்து சொன்னாரு, சீன் தான் ஃபுல்லாக சீன் கிரியேட்டிங்காக தான் இருக்குது, எமோஷ்னல் கண்டென்ட், உங்கள் அப்பா வச்சு கண்டென்ட், யூர் டூயிங் கண்டென்ட், அதை தவிர உங்ககிட்ட இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ஸோ போரிங் அப்படின்னாரு. நான் கேட்டேன், விவசாய குடும்பம்னு யாரோ கண்டென்ட் பண்ணாங்க. நான் இன்டைரக்ட்லி அவர் தானே ஆரி, விவசாய குடும்பம்னு யாரோ கண்டென்ட் பண்ணாங்க, அம்மாவுக்கு கேன்சர்னு யாரோ ஒருத்தவங்க கண்டென்ட் பண்ணாங்க, அவங்கெல்லாம் வந்து எனக்கு கண்டென்ட்னு சொல்லும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஐ வாஸ் இன்டைரக்ட்லி போக்கிங். ஓவியா அம்மாவுக்கு கேன்சர்னு லைக் ஷி டிட். அப்போது அதெல்லாம் கண்டென்ட்டா? உன் அம்மானும் போது உனக்கு வலி, உன் வேதனை, உன்னோட ஃபேமிலி ஒரு விவசாய குடும்பம், நீ கஷ்டப்பட்டு வரேன்னா உன் வலி வேதனை, ஏன் வேற ஒருத்தவங்க சொன்னால் கண்டென்ட்டு? நான் தான் சொன்னேன், என் அப்பா உனக்கு தான் கண்டென்ட்டு, எனக்கு வந்து எமோஷன், அது எனக்கு வலி பெயின். ஓகே, உன் அப்பா உனக்கு எமோஷனு, அத்தை உனக்கு கண்டென்ட்டு தான். ஆனால் நீ அதை புரிஞ்சுக்கணும். நீ ஆரிங்கிறவர் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து வந்தவர், காமன் மேன்லேருந்து வந்துட்டு நீ இன்னொருத்தனை பிடிச்சி கீழே தள்ளுற பற்றி, அது ரொம்ப தப்பான விஷயம், பயங்கரமாக மோசமான விஷயம். ஓவியாவுமே பிஃபோர் பிக் பாஸ் ஷி வாஸ் லிட்டில் டவுன் இந்த இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் தான் அவங்க பீக் ஆனது. பட் ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க? ராஜுவும் காமனர் தான். அவர் அந்த கலக்கப்போகுது யாருலன்னா ஹி கேம் அப், ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தவங்களாம் கீழே போட்டு தள்ளினது தான் ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ நம்ம இது கேட்டால் கூட நம்ம சொல்லுவாங்க,
நாங்கள் அவங்கள ட்ரிகர் பண்ணி அவங்க எமோஷனை செக் பண்ணுவோன்னு அவனுங்க அப்படி தான் சொல்லி பண்ணிப்பானுங்க. அண்ட் வந்து யார் அவங்கள போய் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாங்க கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு இவெல்லாம் ஓவியா பேசுகிறான் வருவான். கண்டிப்பாக ஒரு ஃபேக் ஐடி வரும், 2 ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு வரும். இந்த வேறு 10 பேர் வருவான். ஆரிலாம் என்ன மாதிரி ஆள்? நீ எதை பார்த்து பேசுகிற? பிக் பாஸ் பார்த்துட்டு பேசுகிற? நானே ஓவிய ஆர்மி தான்டா. யார் சீஃப் செட்டு காட்டவா இன்ஸ்டால? நானே ஓவிய ஆர்மின்னு ஸ்டோரி போட்டவன், நானே வைத்தறிச்சல்ல பேசுறேன். அப்ப நீ புரிஞ்சுக்கணும். எப்படி இருந்துச்சு அது? நம்ம ஒரு கேமரா பிம்பத்துல, ஒரு டிவில ஒரு பிம்பத்துல பார்த்துருப்போம். ஆஹா ராஜு சூப்பரா காமெடி பண்றாரு, ஆஹா ஓவியா எவ்வளவு கைண்ட் ஹார்ட்டடா இருக்காங்க, ஆஹா ஆரி பெண்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாரு, இந்த மாதிரி டிபேட் சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு பிம்பத்துல ஒரு 3 பேரை பார்த்துருப்போம்ல. ஆனா அங்க போய் நேர்ல போய் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? மாயாக்கா மேலே எனக்கு இப்போ ஆஃப்டர் திஸ் பொம்பளையல் ஷோ எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. பாட்டெலாம் பண்ணாங்க, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு. அந்த நேர்மை உண்டு அப்படியே காது அப்படியே எக்கோ, நேர்மை 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 அப்படியே எக்கோ அடிக்குது. ஈவன் இந்த அந்த ப்ரொமோவில் கூட ஆரி பார்த்தீங்களா, அந்த பிபி கேஃபில் உட்காந்துருக்காரு. என்ன சார் வேணும்? நேர்மை இருக்கா நீதி இருக்கான்றாரு. பார்த்த உடனே செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு. யாருன்னா நீங்களா அப்படி இப்படி நடிக்கிறீங்களே அப்படி இருந்தது. உங்களாம் ஆஸ்காரே கொடுக்கலாம் சீரியஸாக. ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஆக்சுவலி நம்ம கரெக்டான வார்த்தை பயன்படுத்தணும். ஐ ஒன்ட் சே விஜய் டிவி, இட்ஸ் எண்டமோல் ஷைன் லைக் அதான் அவங்க ப்ரொடக்ஷனு, அவங்க தான் அந்த ப்ரொடியூசர் தான். ஓகே, ஏன்னா விஜய் டிவியில் இருக்கும்போது நான் ஷோஸ் போயிருக்கேன். சூப்பர் சிங்கர் கூட போய் ரிஜெக்ட் ஆனேன். இவ்வளோ கேவலமாக யாருமே பண்ணல. என்ன அதான் சொல்கிறேன், அந்த நைட்டி அக்கா கூட நைட்டியே அவனுக்கு தான் போட சொன்னானுங்க. அந்த அக்கா நான் அழுகுற மாதிரிலாம் போயிட்டு அசிங்கமாக நைட்டி போட்டு போய் நின்னா ஒரு மாதிரி இருக்கும். நான் மாற்றிக்கிறேன் எனக்கு முன்னாடி அவங்க நான் மாற்றிக்கிட்டா நல்லா இல்லை மாற்றிக்கிட்டான்னாங்க. விடவே இல்லை அவனுங்க. ஆனால் எப்படி போட்டு வச்சுருக்கானுங்க பாருங்க. எனக்கு அதெல்லாம் செம்ம காண்டு. எனக்கு அந்த அக்கா கமெண்ட் செக்ஷனை போய் திறந்து பாருங்க, ஃபுல் பேட் வேர்ட். இப்போ உங்களுக்கு அந்த டவுட் வந்துருக்குங்களா, போச்சு நம்ம பேசுனதுல இதெல்லாம் போட போறானுங்க? எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் மைக்கு தூக்கி போட்டது, பால் தூக்கி போட்டது, இது எல்லாத்தையும் போட்டுட்டு இவன் வந்து ரொம்ப ரூடான பொண்ணு, திமிரு புடிச்சவ அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு 4 ரிவ்யூவர் வந்து ரிவ்யூ பண்ணி போடுவான். இந்த பொண்ணு பாருங்களேன் எவ்வளவு திமிரா, இதுக்கெல்லாம் இது தகுதியே. ஒரு 4 ரிவ்யூவர் வந்து போடுவான். 2 பேர் கை காலை உடச்சி விட்ருக்கேன், ஒருத்தனுக்கு இங்கே வெட்டு, எனக்கு உடம்பெல்லாம் கீறி முடிய பிச்சு எவ்வளோ பண்ணி விட்ருக்கானுங்க. அந்த பஸ் டாஸ்க்லாம் இப்படி போயிடுச்சா? இதில் தான் பர்பஸாகவே கட் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வந்து பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து ஆக்சுவலாக அழுகுற மாதிரிலாம் நான் பண்ணவே இல்லை. பட் ஆனால் ஓவராக அது மாதிரி அழு அப்பானா எமோஷன் அப்படி போட்டிருக்கானுங்க. நான் லாஸ்ட்டாக முடிக்கும் போது நீங்கள் வாய்ஸ் டோன் பார்த்தீங்களா, காமன் மேன் இஸ் ஃபேக், அதுதான் என் வாய்ஸ் டோன். சரி, இந்த ஸ்டேஜ் கிடச்சா என்னை இத்தனை வருஷம் வச்சு செஞ்சு சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாருமே அது ஒரு நல்ல பதிலடியாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து அவங்க மட்டும் தான் ஸ்டாண்ட் பண்ணி இல்லை அவள் மீடியா படிக்கணும்னு ஆசைப்பட்றா, படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொந்தக்காரங்கிட்ட சண்டை போட்டு எடுத்துகிட்டு போய் என்னை சேர்த்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமேனு எனக்கு எப்பவுமே தோணிகிட்டே இருக்கும். இப்போ கூட பாருங்கள், அவங்க தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், போகிறேன் திருப்பி. இன்றைக்கே ஒரு 2-3 இடத்துல இன்டர்வியூ காலையில் சென்னையிலே சுற்றிட்டு இருக்கோம். ஸோ அதான் சொல்கிறேன், ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிங். நான் அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் போட்டேன்ல, ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே லீகல் சைன் ஒன்று இருக்கும், எல்லா மெயின் ப்ரூஃப்லேயும் போடுறது. நான் சும்மா ஏதோ கிறுக்கி விட்டேன், எல்லா பேஜ்லையும் ஒரு சைன் கிறுக்கி விட்டேன். ஈவன் தே கான் ப்ரூவ் லைக் இது அவங்க ஏதாவது ஸ்கேம் லேட்டர் இஃப் ஸ்கேம்னா கூட நான் சைன் போடல சொல்லி விட்டுடலாம் அப்படின்னு. நான் சைன் போடல, இது ஏன் சைனே இல்லைன்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா ஒரு பேஜில் ஒன்று கிறுக்கி விட்டு வச்சுருந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் உங்களுக்கே தெரியும், இட்ஸ் நாட் அ பாண்ட் பேப்பர், லீகல் பேப்பர் கிடையாது. A4 ஷீட்டில் பாயிண்டாக போட்டு சைன் பண்ணியிருக்கேன். அது வந்து லீகல் கிடையாது, பாண்டில் வரல, அது செல்லாதுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். பிரியா காட்டெல்லாம் அவ்வளோ திமுறா, உன் கிளிப்பே நான் எடுக்கிறேன் பாருண்ணா. நான் வீணா போன பயலுங்க டிஆர்பிக்காக ப்ரொமோவில் ஃபஸ்ட்டு போட்டதே அவங்க தான். வெக்கமே இல்லாமல் பிரியதர்ஷினின்னு போட்டு சொன்னாங்க. மான ரோசமே இல்லை போல, அவ்வளோ ஆட்டிடியூடா, உன் கிளிப்பே வராது நீ கிளம்பு அப்படின்னு பேசினான். அதுதான் முதல்ல போட்டுச்சு. நான் மைக்கு தூக்கி போட்டு ஆரி வந்து ஒரு பால் இப்படி தூக்கி போட்டார். இந்தாங்க இது பேசிகிட்டு இருக்கும்போது அவ்வளோ டக்குன்னு தூக்கி போட்டார். அது வந்து ஸ்பான்டினிட்டி செக் பண்ணுறாங்களாம். அந்த பொண்ணு மிஸ் பண்ணிடுச்சு, நான் பிடிச்சிட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு அவங்க ஹைட்டாக இருக்காங்க, நல்லா கையெல்லாம் பெருசாக இருக்குது. என்னடா ஆனால் பூதமான கையெல்லாம் பெருசாக இருக்குன்னா எனக்கு புரியல. அவங்களுக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக போட்டார், எனக்கும் சடனாக போட்டேன். நான் பிடிச்சிட்டேன். அக்செப்டன்ஸ் இல்லை, அந்த பொண்ணு ஏதோ பேசுது, ஆனால் அதுக்கு எல்லோ கார்டு காமிச்சு நான் வாழ்க்கையே வர மாட்டேன்.
எபிசோட்காக வெயிட் பண்ணிருக்கேன் சீரியஸாக. எனக்கு நான் நினச்சேன் எபிசோட் வரட்டும் பார்த்துட்டு பேசுவோம் இவனுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க அப்படின்ட்டு நினச்சேன். எனக்கு பிரியா அக்காவுக்கு வந்ததுக்கப்புறம் பயமாயிடுச்சு. அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க, நம்பவே இல்லை. எபிசோட் வந்ததுக்கப்புறம் மழுப்புது, பொய் சொல்லுது பற்றி எப்படி சீப்பா அப்படின்ட்டாங்க. நம்ம முதல்ல உண்மையை சொல்லிடுவோம் எல்லா சேனல்லையும், அவனுங்க எப்படி போடுறானுங்களோ போடட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் இது யார் தான் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுவா, என்ன தான் ஆகும் அப்படின்னு தெரியல எனக்கு. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ஷேர் பண்ணீங்க. எனக்கு என்னன்னா தப்புச்சிட்டிங்களோன்னு தோணுது உங்களை பார்க்கும்போது. அது வந்து தப்புச்சிட்டிங்களோன்னு தோணுது. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்கள்லையாச்சும் உங்களோட மீடியா வந்து நிறைய சக்ஸஸ் வந்து நீங்கள் வந்து சந்திக்கணும். ஸோ உங்களோட பாதை எதை நோக்கி போகுதோ அதை நோக்கியே நம்ம பாட்டுக்கு போகலாம். அதில் ஏதோ ஒரு சக்ஸஸ் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்கன்ற நம்பிக்கையோட நான் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.